நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கு. இந்த செட்டிங் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு செட்டிங் தான். பட் அந்த செட்டிங்கில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சில ரகசியங்களை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மகிட்ட எல்லார்ட்டையும் ஒரு பழக்கம் இருக்குது. அது என்னன்னா, நம்ம பார்க்குறது எல்லாத்தையும் உடனே காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணி எங்கேயாவது ஒரு பேஸ்ட் பண்ணி அங்கேருந்து நம்ம சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இதை நம்ம வழக்கமாக வச்சுக்கிட்டு இருப்போம். நல்ல விஷயமா இருந்தால் உடனே காப்பி பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் நம்மளுடைய இயல்பு. ஸோ இந்த முக்கியமான ஒரு செட்டிங்கை நீங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் காப்பி பண்ணுறீங்க, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க, கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ண போகிறீங்க. அப்படி சர்ச் பண்ணும் போது அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சில இடத்துல வந்து அப்படி நிற்கும். அதை முறையை நீங்கள் பயன்படுத்திட்டு அதை டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணா வேற மாதிரி போயிடும், கதை கந்தல் தான். அதைத்தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன், தெரிஞ்சுக்கோங்க. நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபோனில் பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை உடனே காப்பி பண்ணுவீங்க, அதை போயிட்டு வேறு இடத்துல பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணுவீங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்ட்டு. இல்லைனா அது நல்ல விஷயமா இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ இதில் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் போது எதை காப்பி பண்ணீங்களோ கண்டிப்பாக அதை என்ன பண்ணணும், மறக்காமல் டெலீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய ஒரு சில கண்டென்ட்டை வந்து நான் வந்து காப்பி பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி காப்பி பண்ணிட்டேன். காப்பி டெக்ஸ்ட் வந்துருச்சா, அதை நான் டேப் பண்ணோன்னா கீழே ஒரு மெசேஜ் வரும், டெக்ஸ்ட் காப்பி டு கிளிப் போர்டு. இப்போ இந்த காப்பி பண்ண அந்த கண்டென்ட் வந்து கிளிப் போர்டில் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறீங்க. ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ என்ன பண்ணுறேன், கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கூகுளோட குரோம் ப்ரௌசர். இப்போ இந்த சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே பாருங்க, டெக்ஸ்ட் யூ காப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு வந்திருக்கும். நீங்க என்ன காப்பி பண்ணீங்க உங்களுக்கே தெரியாது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் யூ காப்பீட் அப்படி இருக்குல்ல, பக்கத்தில் ஒரு ஐ பட்டன் இருக்கு பாருங்க, அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணீங்கன்னா கீழே வந்துடும், நீங்க என்ன காப்பி பண்ணீங்களோ அந்த டெக்ஸ்ட் வந்து இதுல டிஸ்பிளே ஆகும். இதை மறைக்கணும்னா நீங்க மறைச்சிக்கலாம். அப்படி அதுக்கப்புறம் நீங்க காப்பி பண்ண அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, அது உங்க போன்ல கீபோர்டில் ஒரு கிளிப் போர்டில் போய் சேவ் ஆயிருக்கும். அதையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி பாருங்க. இந்த கட்டம் கட்டமா இருக்கு பாத்தீங்களா, அது இப்போ அந்த ஐகான் இருக்கு பாருங்க, கிளிப் போர்டு ஐகான், அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது இங்க இருக்கு சரிங்களா. இதை நீங்க டெலிட்டும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இதை பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்றேன். பண்ணும்போது பாருங்க, பேஸ்ட் பின் டெலிட் பண்ணிக்கலாம். தேவைன்னா நீங்கள் அன்டு பண்ணிக்கலாம். உங்களுக்கு மறுபடியும் வேணும்னா அன்டு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு டிஸ்பிளே ஆயிரும். கீபோர்டுலையும் அந்த டெக்ஸ்ட் பதிஞ்சிருக்கு, அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த டெக்ஸ்ட் யூ காப்பீட் இருக்குல்ல, அதை நீங்கள் டேப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. அது சம்மந்தப்பட்ட ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும். மறுபடியும் ஹோம் பட்டனை டேப் பண்ணுங்க, மறுபடியும் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துக்கு நான் ஏன் வந்தேன்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். அதாவது டெக்ஸ்ட் யூ காப்பீட் அதுவும் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே பாருங்க, அந்த காப்பி பண்ண டெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஹிஸ்ட்ரியாக சேவ் ஆயிருக்கும். அப்போ 3 இடத்துல அது இருக்கு. கீபோர்டில் ஒளிஞ்சிருக்கு, அப்புறம் உங்க கூகுளோட அக்கௌண்ட்ல அது சேவ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் யூ காப்பீட் அதுவும் இன்னும் டிஸ்பிளே ஆகுது. இந்த 3ஐயும் மறக்காம இதுல இருந்து வெளியே வரும்போது டெலீட் பண்ணணும். டெக்ஸ்ட் யூ காப்பீட் அழுத்தி பிடிங்க. சென்டர்ல ஒரு மெசேஜ் வந்துருச்சு, ரிமூவ் சஜஷன் ஃப்ரம் கிளிப் போர்ட். ஓகே, ரிமூவ் ஆயிடுச்சு. அடுத்து இந்த டெக்ஸ்ட் வச்சு நம்ம சர்ச் பண்ணோம், ரிமூவ் சஜஷன் ஃப்ரம் ஹிஸ்டரி, அதையும் டெலீட் பண்ணுங்க. இப்போ 2 பகுதியில நம்ம டெலீட் பண்ணிட்டோம். 3ஆவதா கீபோர்டோட கிளிப் போர்டில் போங்க. போயிட்டு நம்ம என்ன காப்பி பண்ணோமோ அது இங்க இருக்கா, பிரசன்ட் ஹோல்ட் பண்ணுங்க. பக்கத்தில் டெலீட் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருங்க. கீபோர்டோட கிளிப் போர்ட்லையும் டெலீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு மீண்டும் தேவைன்னா அன்டு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி வந்துடும். மறுபடியும் வந்துருச்சு. தேவையில்லைன்னா டெலீட் கொடுத்துருங்க. ஸோ நண்பர்களே, ஏதாவது ஒரு பகுதியில் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறீங்கன்னா, அந்த காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இதுலேயோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, அது கீபோர்டில் இன்னும் சேவ் ஆகிருக்கும், அதை நீங்கள் டெலீட் பண்ணலாம். கூகுள் சர்ச்சில் போகும்போது 3 இடத்துல டெலீட் பண்ணணும். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ப்ரைவசி சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ அப்படி தான் சொல்வேன்னா. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம காப்பி பண்ணுறோம், ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம், இல்லைனா ஒரு இடத்துல போயிட்டு நம்ம சர்ச் பண்ணுறோம், அது நம்ம ப்ரைவசி தானே. நம்ம பார்த்துட்டு உடனே அதை டெலீட் பண்ணுறது நல்லது தானே. நிறைய பேர் இதை செய்கிறதில்ல. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக செய்வீங்க. ஸோ இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் என்ன பண்ணணும், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கிட்டு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கில் சிவப்பு கலர் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க.